தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அமமுக தினகரன் அவர்கள் தன்னோட கட்சியை என்டிஏ கூட்டணியில இணைச்சிருக்காரு. இந்த என்டிஏ கூட்டணியில ஏற்கனவே பிஜேபி, அதிமுக, அன்புமணி தலைமையிலான பாமக இருக்குது. இப்ப அமமுக இணைஞ்சிருக்கு. அமமுக அதிமுக மிகப்பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சூழலை விட்டுட்டு அதை மறந்துட்டு விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறதில்ல அப்படின்னு ஒரு டயலாக சொல்லிட்டு நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரதுக்காக அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி அணைஞ்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த பங்காளி சண்டை ஒத்தி வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே, அந்த பங்காளி சண்டையை மறந்து அதிமுக உறுப்பினர்களும் அமமுக உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் ஓபிஎஸோட நிலை என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ திமுக போயிட்டாரு. இன்னைக்கு வைத்தியலிங்கம் எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டு திமுகவை சேர்ந்துட்டாரு. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் சில பேர் வரதா சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் எங்க போறாரு? அதே போல இன்னும் 2 நாளைக்குள்ள மோடி இங்க வர்றது இருக்கனால தேமுதிக என்ன செய்ய போகுது? ஒண்ணு விஜயோட போறாங்களா, இல்ல திமுக போறாங்களா, இல்ல அதிமுக போறாங்களா, இல்ல விஜய் யாரு கூட போறாரா அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த களம் சூடு பிடிக்கும். நன்றி.